දැන් ඇවිල්ලා මේ මුස්ලිම් කොංග්‍රස් එක ඔය තව මේ ආණ්ඩුවත් එක්ක ඉන්න සමස්ත ලංකා මුස්ලිම් කොංග්‍රස් එකයි තාම තීරණයක් අරගෙන නැහැ ජනාධිපතිතුමාට සහයෝගය දෙනවා කියලා. දැන් නමුත් අද වෙනකොට සාමාන්‍යයෙන් ජනතාව බලාගෙන ඉන්නේ ඉස්සර දේශපාලනය කරනකොට දේශපාලන නායකයන්ගේ තීන්දුව මොකක්ද කියන එක බලලා තමයි ජනතාව තීරණ ගන්නේ. නමුත් අද වෙනකොට ශ්‍රී ලංකා මුස්ලිම් කොංග්‍රස් එකයි සමස්ත ලංකා මුස්ලිම් කොංග්‍රස් එකේ තීරණ ගැන තම දොයිකට මුස්ලිම් ජනතාව අද ගණන් අරගෙන නැහැ. අද මුස්ලිම් ජනතාවට ඒක වැඩක් නැහැ. අද ශ්‍රී ලංකා මුස්ලිම් කොංග්‍රස් එක ගන්න තීන්දුව එහෙම නැත්නම් රිෂාඩ් බදුල්දීන් මහත්තයා ගන්න තීන්දුව ගැන අතාවුල මහත්මයා ගන්න තීන්දුව ගැන මුස්ලිම් ජනතාවට වැඩක් නැහැ. මුස්ලිම් ජනතාව අද බහුතරයේ තීන්දුව කරලා ඉවරයි මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ ඒකාධිපති ආණ්ඩුව පරාජය කරන්න ඕනේ කියලා. දැන් මුස්ලිම් කොංග්‍රස් එක මේ දවස්වල කතාවක් ගෙනියනවා. ඒගොල්ලෝ අද එනවා, හෙට එනවා, අනිද්දාට එනවායි කියලා. දැන් මේ ජනාධිපති මැතිවරණයට තව දවස් 15යි තියෙන්නේ. තවම තීන්දුවක් ගන්න බැරි විදිහට මේ පක්ෂය දේශපාලන වශයෙන් බංකොලොත් වෙනවා. දේශපාලන තීන්දුවක් ගන්න බැරුව දේශපාලන වශයෙන් බංකොලොත් භාවයක් අද මුස්ලිම් කොංග්‍රස් එක පෙන්නනවා. පෞගිය කාලේ මේ රටේ මුස්ලිම් ජනතාවගේ ආරක්ෂාව වෙනුවෙන් පෙනී හිටිනවායි කියලා කිව්වා. මුස්ලිම් ජනතාවගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් කතා කරනවායි කියලා කිව්වා. ඒ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරනවායි කියලා කිව්වා. ඒව ගැන කියලා මුස්ලිම් ජනතාවගේ ඡන්දගත් මේ පක්ෂය අද මේ රටේ තීරණාත්මක ජනාධිපති මැතිවරණයක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ තීරණාත්මක ජනාධිපති මැතිවරණයේදී දේශපාලන තීන්දුවක් ගන්න බැරි නායකයෝ බවට මුස්ලිම් කොංග්‍රස් එකේ නායකයෝ අදපත් වෙලා තියෙනවා. මේක මුස්ලිම් කොංග්‍රස් එකේ පිරිහීමේ කඩාවැටීමේ ආරම්භය ජනවාරි 8 වෙනිදායෙන් මෛත්‍රීපාල මහත්මයාගේ ජයග්‍රහණයත් එක්ක පටන් ගන්නවායි කියන එක මම කියන්න කැමතියි. අද ඒගොල්ලෝ එළියට ආවත් එකයි එළියට නාවත් එකයි. ඒගොල්ලෝ ආවත් ඒගොල්ලන්ට අද කරන්න දෙයක්වත් නැහැ. ඒගොල්ලෝ ඇතුලේ හිටියත් අද ඒගොල්ලන්ට කරන්න දෙයක් නැහැ. මොකද ඒ දෙකටම වැඩිය මුස්ලිම් ජනතාව අද ඉන්නේ හොඟක් ඉදිරියෙන් මේ ආණ්ඩුව පරාජය කරන්න ඕනේ කියලා. இன்னொன்று சார், கிழக்கு மாநிலத்து முஸ்லீம்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கிழக்கு மாநிலத்தில் சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களும் அங்கே அக்கரப்பத்தில் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களும் ஜனாதிபதியை அழைத்து பல கூட்டங்களை போட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக கிழக்கு மாநில முஸ்லீம்களுக்கு நீங்கள் இது வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறீர்களா? கிழக்கு மாகாணத்தில் இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் அவருடைய பல கூட்டங்கள் நடந்தது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, அத்தாவுல்லா, அமீர் அலி போல் அவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கிழக்கு மாகாணத்து மக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுக்க விரும்புகிறோம். என்னென்றால், கடந்த யுத்தம் நடக்கிற காலத்துல நீங்கள் கிழக்கு மாகாணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தது மிக பயமா. எந்த நேரத்தில் உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துல தாக்குதல் நடக்கும், எந்த நேரத்துக்கு பள்ளிவாசல்களுக்கு தாக்குதல் நடக்கும், எந்த நேரத்தில் உங்களுடைய கிராமத்தோட தாக்குதல் நடக்கும் என்று அப்படி ஒரு காலம் நீங்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல காத்தாங்குடி பள்ளிவாசல் நடந்த தாக்குதல்ல, ஏராவுள்ள நடந்த தாக்குதல்ல, அக்கரைப்பத்தூர்ல நடந்த தாக்குதல்ல, அந்த கிழக்கு மாகாணத்துல நடந்த எல்லா தாக்குதல் நடக்கிற நேரத்துல தென்கிழக்குல வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு கொழும்புலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். நாங்கள் பிரச்சார கூட்டங்களை நடத்தினோம். அந்த எல்டிடி இயக்கத்துடைய இந்த தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் இங்க வாழக்கூடிய முஸ்லீம்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டினோம். அதனால இன்று தென்கிழக்கிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் கடந்த 2 வருட காலமாக இந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பல இனவாத இயக்கங்களுடைய தாக்குதலால நாங்கள் பாய்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய மனதிலே எங்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வீதியிலே சென்றால் அவர்கள் வீட்டுக்கு வருவார்களா, இவர்களுடைய ஹிஜாபை கழட்டுவார்களா, எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய ஹபாயாவை கழட்டுவார்களா, எங்களுடைய வியாபார ஸ்தானங்களுக்கு இவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள், மதரசாக்களுக்கு தாக்குதல் நடத்தினார்கள், பள்ளிவாசலுக்கு தாக்குதல் நடத்தினார்கள். இப்படி பல. எனவே நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் கிட்ட நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இன்று தென்கிழக்கிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிம்மதி, அந்த விடுதலை, நாங்கள் இந்த நாட்டில் சுதந்திரமா வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு கிழக்கு மாகாணத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய அவர்கள் மத்தியிலே அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் இன்று உங்களுடைய சகோதர மக்கள் தென்கிழக்கிலே இனவாத இயக்கங்களால் அடக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய வாக்குகளை இந்த மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தை தோற்கடிக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் அது உங்களுடைய பொறுப்பு.
நீங்க கிழக்குல வாழ்ந்தாலும் நாங்க தென்கிழக்குல வாழ்ந்தாலும் வடக்குல வாழ்ந்தாலும் நாங்கள் இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேணும். இந்த இலங்கையிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் எங்க இவர்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் அதை ஒத்துமையா இருந்து கொண்டு எங்களுடைய சமூகத்துக்கு நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக எந்த முஸ்லிம் தலைவர் ஜனாதிபதியோடு இருந்தாலும் நீங்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய எதிர்காலத்தை சிந்திச்சு இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும்.